ஹாய் கைஸ், வெல்கம் டு மை அனதர் வீடியோ. டுடே நம்ம ராயன் படமும் கேப்டன் மில்லர் படமும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு 2024 பெஸ்ட் ஃபிலிம் அண்ட் பெஸ்ட் ஆக்டர். அதை பற்றி பார்க்கலாம். நிறைய படங்கள் நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. ஆனால் எப்போவுமே திட்டுறது தான், இதெல்லாம் ஒரு படம் இதுக்கு நேஷனல் அவார்டு தரீங்களாடா அப்படின்ற மாதிரி. ராயன் படத்துக்குலாம் என்னடா படம் அதெல்லாம் ஒரு நேஷனல் அவார்டு கொடுக்குறீங்க பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் கேப்டன் மில்லருக்குமே அதுவும் பெருசாக வருது இல்லை, அதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாத இப்போலாம் காசு கொடுத்து நிறைய நேஷனல் அவார்ட்லாம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படங்கள் ரெண்டுமே வர்த்தா இல்லையா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த ரெண்டு படத்துடைய ரிவ்யூலாம் நான் சொல்ல போகிறது இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. பழைய படம் தான், 2024 வந்தது. ஸோ இது எதனா முக்கியமான கருத்து இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு இதுவாக மட்டும் பார்க்கலாம். ஏன்னா தேசிய அவார்டே கொடுத்துருக்காங்கல்ல, தேசிய விருது வாங்கியிருக்காங்கன்னா அதில் எதனா ஒரு கண்டென்ட் இருக்கணும்ல, மக்களுக்கு எதனா கருத்து சொல்லணும்ல. அப்படி சொல்கிற படத்துக்கு தான் தேசிய விருதுலாம் கொடுப்பாங்க, நேஷனல் அவார்டு. ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு படத்தில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துலாமா. ஃபர்ஸ்ட் படம் நம்ம பெஸ்ட் ஃபிலிமாக கொடுத்துருக்காங்கல்ல, 2024 பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் ராயன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ராயன் வந்த புதுசில் பெருசாலாம் ஒன்றும் ஓடலைங்க. கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு. கலெக்ஷன் ஓரளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லைனாலுமே அந்த படம் பெருசாக வரவேற்பு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்துச்சு. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்ட் வச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே. அது ஹைப் நிறைய இருந்ததுனால சரியாக ஓடவும் இல்லை. அதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு 3 பசங்க, ஒரு அண்ணன் பெரிய பையன், 2 சின்ன பசங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறான் வெளியூருக்கு போயிட்டு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த ஒன்லைன் ஸ்டோரியில் நிறைய காட்டலாம். அந்த சின்ன பசங்களையும் சரியாக வளர்க்காம விடலாம், இல்லைனா எங்கன்னா ரவுடிங் கிட்ட போயிட்டு கலந்துக்கின்னு ரவுடிசம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் ஒரு அண்ணனாக இருந்து அவங்க 2 பேரையும் எப்படி நல்வழியில் கொண்டு வரான், தன்னால் முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைக்கிறான். படிக்க வச்சு ஒரு முக்கியமான ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும்னு பார்க்குறான். அப்படி இல்லைனா ஒரு கடை மாதிரி வச்சு எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியான முறையில் லைஃப் எப்படி வாழணுன்றதுக்காக எப்படி போராடுறான் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இதில் என்ன முக்கியமான ஒரு மக்களுக்கு கருத்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கழுவி ஊற்றுறாங்க. இதில் என்னடா கருத்து சொல்கிறான் மக்களுக்கு, இதுக்கு போய் நேஷனல் அவார்டு அப்படின்ற மாதிரி. இதில் ஆமாங்க, முக்கியமான கருத்து இருக்குது. ஏன்னா அப்பா அம்மா இல்லாத பசங்க எந்த வயலில் வேணால் போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். எந்த பிள்ளையும் பிறக்கும்போது கெட்டவன் இல்லை, அவன் வளர்கிற விதத்தில் தான் இருக்குது. இந்த பசங்க எல்லாருமே எப்படி வளர்ந்தாங்க அப்படின்றத இந்த படத்தில் காட்டுறாங்க. படம் ஸ்டார்டிங்கில் எப்படி முடியுமோ அதே மாதிரி தான் எண்டிங்லேயும் முடியும். நடுவில் எவ்வளோ பெரிய இஷ்யூலாம் கிரியேட் ஆகிருக்கும், அது எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடாகவும் விட்டுருப்பாங்க படம் எண்டிங்கில். இதில் முக்கியமாக அந்த தங்கச்சிக்காக, ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுக்காக அண்ணனுடைய அந்த சாக்ரிஃபைஸ்லாம் இருக்குல்ல. ஒரு பெரிய அண்ணன், 2 தம்பி, ஒரு தங்கச்சியெல்லாம் வளர்க்குறான் கஷ்டப்பட்டுனா, அதுவே ஒரு இன்ஸ்பயரான ஒரு ஸ்டோரி மாதிரி தானே இருக்குது. இந்த ஸ்டோரிங்களுக்குள்ளே எப்படிலாம் இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் வருது, நிறையா ரவுடிங்கள்லாம் வராங்க, எப்படி உள்ளே வராங்க, இதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றத ஒரு கதை தான், பேசிக்கான கதை தான். ஆனால் அவங்க காட்டின விதம் எல்லாமே பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ராவா ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த பெண்ணு வில்லன் கிட்ட மாட்டின்னு இருக்கும்போது கூட அவங்க அண்ணனை காப்பாற்ற போகும்போது அங்கே ஒரு அந்த கிளாஷ் நடக்கும்ல, செம்ம சீன் அது. ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கு மியூசிக் பயங்கரமாக போட்டிருப்பார் ஏஆர் ரகுமான். இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயரில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப மக்களுக்கு கருத்துனா என்ன, ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும், அப்பா அம்மா இல்லைனாலுமே அந்த ஒரு முன்னாடி பிறந்தவனா மூத்தவனா எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்பயர் தான், ஒரு சின்ன இன்ஸ்பயரான ஒரு ஸ்டோரி தான் மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் தான் இது நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது அந்த அளவுக்கு மோசமான படமும் கிடையாது. ஆனால் அதே டைமில் நேஷனல் அவார்டுக்கான ஒரு படமானு கேட்டிங்கன்னா அதுவுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நான் அது தனுஷ் ஃபேன், நானே அப்படி சொல்ல நினைக்காதீங்க. இருந்தாலும் அந்த இயரில் ஒரு நல்ல படங்கள்லாம் வந்திருக்கலாம். ஒரு சில படங்கள், ஜமா படம் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த இயர் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ல யாரோ போட்டிருந்தாங்க அது கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. அதில் கலையை எவ்வளோ முக்கியத்துவமானது கலை அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அந்த ஹீரோ பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. ஸோ அதை கூட அந்த மாதிரி படங்கள் கூட கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி படங்கள்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ராவான, இது ஐ திங்க் ஏ சர்டிஃபிகேட் படம்னு நினைக்கிறேன், ராயன் கூட இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கொடுத்தது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த படம் வர்த்து தாங்க. கொஞ்சம் ஒரு ஒரு 50% வர்த்துன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு எப்படி ஒருத்தருக்கும் ஒரு மைண்ட் தாட் இருக்கும்ல, ஒரு மக்களுக்கும். ஸோ என்னுடைய தாட் இதுதான் இந்த ராயன் படத்தை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் மில்லருக்கு வருவோம். கேப்டன் மில்லர் பெஸ்ட் ஆக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஃபேவரட்டான படம் கேப்டன் மில்லர். இதில் நிறைய நெகட்டிவான விமர்சனங்களும் இருக்குங்க. ராயன் படத்துக்கு சொன்ன அதே தான், இதுவும் கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு. ஏன்னா மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போல. இதில் சுந்தீப் கிஷன் லாஸ்ட்டாக வர சீன் இதுலையுமே அவர் வராரு. ராயனில் தம்பியாக இருப்பார், இதில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக வருவார். இவருமே சுந்தீப் கிஷன் வேணும்னே வச்ச மாதிரி தான் இருக்குது ஒட்டில் கதையில். இப்போது பேன் இண்டியன் படம்னா மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்கிற ஆக்டர்லாம் கொண்டு வச்சுட்டா பேன் இண்டியன் ஃபிலிமா அப்படின்ற மாதிரியான ஒரு
அந்த எண்ணத்துல வைக்கிறாங்களா அப்படின்ற மாரி நெறைய நெகட்டிவாவும் பேசியிருந்தாங்க. அவர் கதை ஸ்ட்ராங்கா இல்லன்ட்டு. அதே மாரி தான் நம்ம சிவராஜ்குமாருக்குமே. தனுஷுக்கு ஒரு அண்ணனா பண்ணியிருப்பாரு. அதுவும் இல்லாம சிவராஜ்குமார் வந்து தனுஷ்க்கு அண்ணனா பண்ணியிருந்தாலும், இவருக்கு ஒரு கதை இருக்கும். ஒரு மோட்டிவ் இருக்கும். நான் இதான்டா பண்ண போறேன். இந்த மாரி சாதிக்க போறேன்டா அப்படின்ட்டு. ஏன்னா, அங்க கீழ் ஜாதி மக்கள்லாம் கோவிலுக்குள்ள போக்கூடாதுன்ற மாரியான ஒரு காலகட்டம் இல்ல. காந்தி சுதந்திரம் வாங்குற காலகட்டம். அதனால அப்போ சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கின்னு மக்களுக்கு எதிராக குரல் குடுக்குறது, அந்த மாரியான மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி குடுக்கணுன்ற மாரி போராடுற ஒரு ஆள். அவருக்கு தம்பியா பொறந்துட்டு ஊதாரித்தனம் பண்ணிட்டு சுத்தின்னு இருப்பான் ஊர்ல தனுஷ். ஆனா, அவனுக்கு அப்போ என்ன நோக்கமா இருக்குன்னா, ஒரு பொண்ணு பார்ப்பான், அழகான பொண்ணு. அவள லவ் பண்ணணுன்ட்டு போவான். கோயில் உள்ள வேஷம்லாம் போட்டுன்னு போவான். அதுல வர பாட்டுமே நல்லா தான் இருக்கும். அப்படி போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த உங்களுக்கே தெரியுமே, அந்த பொண்ணு வேற ஒருத்தன லவ் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு தலைவரு வேற மாரி போயிடுவாரு. திசை மாறி வந்துருவாரு கதைக்குள்ள. அப்பதான் கதையே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் தனுஷுடைய கேரக்டர் லெவல் பீக்ல இருக்கும். ஸோ அதுலேருந்து தனுஷுடைய கேரக்டர் லெவல் பயங்கரமா இருக்கும். ஆர்மிக்கு போவாரு. அங்கருந்து ஆர்மிக்கு போறது கூட எப்போ சுதந்திரம் பண்றவங்கள சாவடிக்கிறது அப்படின்ட்டு தெரியாம தான் போய் சேருவாரு. சேர்ந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபீல் பண்ணி அவங்களுக்கு எதிரா மாறுறது. இது எல்லாமே ஒரு நல்ல திருப்பங்களா இருந்துச்சு. படமே நல்ல கதைய சொல்ற படமா இருக்கு இதுல. ஏன்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் அந்த காலத்துல இந்த மாரிலாம் கொடுமை பண்ணியிருக்காங்கப்பா, இந்த மாரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாரி ஒரு அவேர்னஸான ஒரு கதை தான் இது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக காந்தி ஒரு பக்கம் போராடினாருனாக்கா, அதுக்கு ஆப்போசிட்ல காட்டுக்குள்ள இருந்து நம்ம தமிழர்கள் இந்த மாரியும் சில பேர் போராடி இருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு காட்டுற படம் தான் இது. அதுக்காக நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அது அங்கேயும் கொள்ளைக்காரங்கலாம் இருப்பாங்க. அவங்களையும் சமாளிக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த காந்தி வழியில வரவங்க எப்படி ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாரியான நெறைய விதத்துல காட்டியிருப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல படமா, நல்ல ஒரு ஹிஸ்டரிய சொல்ற படமா தான் இருக்கு. ஹிஸ்டரிய அப்படியே சொல்லலனாலும், ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சுக்கிற விதமா, அதுல போர் அடிக்காம ஒரு சினிமேட்டிக்கா கொண்டு போனது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. அருண் மாதேஸ்வரன வந்து அந்த விஷயத்துல பாராட்டணும். ஏன்னா நல்லா பண்ணியிருந்தாரு. அதுவும் இல்லாம எல்லாமே ஃபைட்ஸும் சரி, எல்லாமே பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுல கன் ஹேண்டில் பண்ற சீனு, லாஸ்ட்டா கிளைமாக்ஸ்ல வர ஃபைட்டு வேற மாரி இருக்கும் அங்க. தரமா செஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா, ராயன் படமும், கேப்டன் மில்லர் 2மே ஒரு ராவான படம் தான். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். 2த்துக்குமே நேஷனல் ஹீரோ அதாவது நேஷனல் அவார்டு. ஒரு பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஹீரோ அப்படின்ற மாரி அவார்டு ஒரே இயர்ல 2 நேஷனல் அவார்டு கிடைக்குதுன்னா, பொறாம நெறைய பேருக்கு இருக்க தான் செய்யும். இருந்தாலுமே இதுக்கு வர்த்தான்னு கேட்டீங்கன்னா, 2மே ஓரளவுக்கான வர்த்தான படங்கள் தான். ஆனா ஆக்சுவலா தேடி பார்த்தாக்கா, இத விட பெஸ்ட்டா, இத விட நெறைய கன்டென்ட் இருக்கிற படமா இருக்கலாம். மேபி அது அந்த அளவுக்கு பெருசா போலையா, என்ன ஏது அப்படின்ட்டு தெரியல. ஆக்சுவலா என்ன பொறுத்தவரைக்கும் 2மே வர்த்தான படம் தாங்க. குடுத்தா குடுத்துட்டு போலாம். அது ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது, விமர்சிக்கிற அளவுக்கு. ஏன்னா ஒரு சிலர் கேட்பானுங்க, "இதுல என்ன இருக்கு இதுக்குன்ட்டு? இதுக்கு போயிட்டு நேஷனல் அவார்டு இப்பலாம் காசு குடுத்து நேஷனல் அவார்டு வாங்குற காலம் ஆயிடுச்சுடா" அப்படின்ற மாரியான நெறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம்ல. அது அந்த அளவுக்கு மோசமான படம்லாம் கிடையாது. 2மே நல்ல ஒரு வொர்த்தான படம் தான். மீடியமான ஆவரேஜ் படம் தான் 2மே. என்ன பொறுத்தவரைக்கும் 2மே ஒரு நல்ல படம் தான். ஆனா எதிர்பார்த்த லெவலுக்கு இல்ல. எதிர்பார்க்காம போய் பார்த்தா ஒரு நல்ல 2மே ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். ஸோ கைஸ் 2மே சிம்பிளா சொல்ட்டேன். உங்களுக்கு இந்த படங்கள் 2மே வொர்த்தா இல்லையா அப்படின்ட்டு உங்களுடைய தாட்ட கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் இல்லாம 2024ல எந்த படம் பெஸ்ட் படம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு முக்கியமா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்குமே தெரியும். நானும் பார்க்கலன்னா போய் பார்ப்பேன்.